கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய ஞாயிறு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டேவாக அனுசரிப்பதற்கு நமக்கு உற்சாகத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இறையியல் கல்வி ஞாயிறு. இன்றைய நாளில் அதற்கேற்ற ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். தியாலஜிக்கல் எஜுகேஷன் டு மேக் த சர்ச் எ லேர்னிங் கம்யூனிட்டி என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். இறையியல் கல்வி திருச்சபையை கற்றறியும் சமூகமாக உருவாக்குதல். இறையியல் கல்வி என்பது திருச்சபையிலே ஆயர்களாக, ஊழியர்களாக பணி செய்பவர்களுக்கு, திருப்பணி செய்பவர்களுக்கு இது அனைவருக்கும் கட்டாயமான ஒன்று. அப்படித்தான் திருச்சபைகள், குறிப்பாக சிஎஸ்ஐ, டிஎல்சி போன்ற இந்த திருச்சபைகள் எல்லாம் இந்த இறையியல் கல்வியை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு டிகிரி முடித்து 4 ஆண்டுகள் இறையியல் படிப்பை அவர்கள் படித்திருக்க வேண்டும். இந்த கல்வியின் வழியாக இந்த இறையியல் கல்வி எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், திருமறை உண்மைகளை படிப்பது, திருச்சபை வரலாற்றை படிப்பது மற்றும் மக்களுடைய இந்த சமூகத்தை பகுப்பாய்வு செய்வது, பிற சமயங்கள் பற்றிய ஒரு புரிதலை நாம் கற்றுக்கொள்வது, களப்பயிற்சிகள், திருச்சபை ஒழுங்குகள், இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இறையியல் கல்வியிலே இவைகள் எல்லாம் பாடங்களாக கற்பிக்கப்படுகின்றது. ஆக இறையியல் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய, ஒரு சமூகத்தினுடைய, மக்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதாகவும் ஆன்மீக வாழ்வுக்கு கொண்டு செல்வதாகவும் இருக்கிறது. இறையியல் கல்வி, இறையியல் கல்விதான் இறை மக்களுடைய நடைமுறை வாழ்வுக்கும் விசுவாச பாதைக்கும் ஒரு சூழல் சார்ந்து விடையளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாட்டிலே அல்லது ஒரு குடும்பத்திலே, ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்விலே அவர் கேட்கின்ற கடவுள் நிமித்தமாக, இறை நிமித்தமாக, நம்பிக்கை நிமித்தமாக அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளிப்பது எது என்று சொன்னால், இந்த திருமறை சார்ந்த இறையியல் கல்விதான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் தரும். வேறொன்றும் பதில் தர இயலாது. இறையியல் கல்வியினுடைய வேர் தொடக்கம் இது ஆதி முதல் இருந்து வருகின்ற மோசே காலத்திலே இருந்து இந்த கல்வி முறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கே கொடுக்கப்பட்டது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இது எங்கே எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே மற்றும் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் அவர்களுடைய காலத்திலே தான் இந்த இறையியல் கல்வி வளர்ந்தது என்று சொல்லி நாம் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து மிஷனரிகள் உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்றார்கள். உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்று அங்கு இருக்கின்ற தாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் இந்த இறையியல் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக நிறைய பைபிள் காலேஜஸ், செமினரிஸ் இவைகளை எல்லாம் அவர்கள் கட்டினார்கள், மக்களுக்கு போதித்தார்கள், புதிய தலைவர்களை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு இந்த இறையியல் சார்ந்த கல்வியை அவர்கள் திருமறை சார்ந்து அவர்களுக்கெல்லாம் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய கல்லூரிகள், நிறைய காலேஜஸ் பல இடங்களிலே இருக்கின்றது, செமினரிஸ் இருக்கின்றது, ஆன்லைன் வகுப்புகள் இன்றைக்கு இறையியல் கல்வியை, இந்த இறையியலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொலைதூர கல்வி, சான்றிதழ் படிப்புகள், இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்த இறையியல் கல்வி இன்றைக்கு நம்ம செல்போன்ல
நம்ம தட்டினால் இன்றைக்கு நம்ம என்ன தேடுகிறோமோ அதெல்லாம் அது கிடைத்து விடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அன்பானவரே, இந்த இறையியல் கல்வி என்பது ஓர் அழைப்பு. ஒரு அறிஞர் சொல்கிறார், இறையியல் கல்வி என்பது ஓர் அழைப்பு. கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யும் வாழ்க்கைக்கான ஒரு தயாரிப்பு என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைக்கு நீங்கள் நம்முடைய இந்த எல்லா திருச்சபைகளிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு லே பிரீச்சர்ஸ், பைபிள் ஸ்டடி, சண்டே ஸ்கூல், யூத், இது மாதிரி பல வடிவங்களிலே இன்றைக்கு இந்த இறையியல் கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். சிறு வயதிலிருந்தே ஒருவருக்கு, சின்ன பிள்ளை பிறந்த உடனே குழந்தை வாய் பேசுவ தொடங்குவதற்கு முன்பே கடவுளுடைய வசனத்தை அந்த பிள்ளைக்கு நாம் கற்றுத் தருகின்றோம், சொல்லித் தருகின்றோம். சில புனைவு கதைகளின் வழியாக நாம் அந்த பிள்ளைக்கு நன்னெறி ஒழுக்கத்தை வசனத்தின் வழியாக நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். இதெல்லாம் இறையியல் கல்வியினுடைய ஒரு புரிதல். ஆக இன்றைய நாளிலே இந்த தலைப்பு, இவைகள் எல்லாம் எதற்கு திருச்சபையை ஒரு கற்றறியும் சமூகமாக உருவாக்க வேண்டும் என்கின்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே இருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக, இறையியல் கல்வி நம்மை சரியான பாதையில் வழி நடக்க உதவுகிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் படித்தோம், வாசித்தோம். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பதாக எஸ்ரா, நெகேமியா இருவரும் எருசலேமுக்கு திரும்பி வந்த மக்களை அவர்கள் மறுசீரமைத்த ஒரு காலம். அந்த காலம் வசனம் 1 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த மதிலை கட்டி முடித்த பின்பதாக 7ஆம் மாதத்திலே மக்கள் அனைவரும் வீதியிலே ஒன்று கூடி கடவுளுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வரும்படி எஸ்ராவை அவர்கள் கேட்கிறார்கள். அங்கே தலைவர்களாக இருந்த எஸ்ராவோ நெகேமியாவோ அதை முன்னெடுக்கவில்லை. மாறாக அங்கே இருக்கின்ற மக்கள் தான் அதை கேட்கிறார்கள். எதை கேட்கிறார்கள்? மோசே இடத்திலே கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசிக்க வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற மக்கள் அவர்களை கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, இது கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல. அங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது, ஒரு சில அந்த சமயங்கள் பின்பதாக வளர்ந்த பிற்பாடு மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உட்காரணும், எந்திரிக்கணும் என்று சொல்லி மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டத்தை மக்களிடத்திலே திரித்து கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் தாங்களாகவே முன் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஒரு வேண்டிக் கொன்ற ஒரு சூழல். அந்த சூழல் தாங்களாகவே முன் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்கு பின்பதாக வசனம் 2, 3 அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்களும் பெண்களும் அறியத்தக்கதாக எஸ்ரா சபைக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து படிக்கின்றார். இந்த 3வது வசனம் பாருங்க. காலையில இருந்து மதியம் வரை அவர் படிக்கிறார். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிராக இருக்கிற காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அங்கே எஸ்ரா காலத்திலே அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல், அதை அவர்கள் எந்த சலிப்பும் இல்லாமல் காலை முதல் மதியம் வரை, அது சாதாரணமான விஷயம் அல்ல. பள்ளியிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்னவென்று தெரியும். காலையில இருந்து மதியம் வரை அவர்கள் கேட்டுக்கொள்வதற்கு
நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு, அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் நினைக்கின்றோம் தோரா என்பது தண்டனைக்கான ஒரு சட்ட நூல் என்று சொல்லி. அப்படி அல்ல. மாறாக இந்த தோரா தண்டனைக்கான சட்ட நூல் அல்ல, மாறாக ஒரு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வசனம் 8 நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படித்து அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இறையியல் கல்வி எங்கே எப்படி ஒரு மனிதனை சரிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 8வது வசனத்தை வாசிங்க யாராவது ஒரு. அவர்கள் கடவுளுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி என்பது படித்தல் மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தத்தை விவரிப்புகின்ற ஒரு கலை, விவரிப்புகின்ற ஒன்று, அதை உணர்த்துவது. இதனுடைய படிநிலைகள் இப்படி அமைந்திருக்கிறது. படிப்பதோடு மட்டுமல்ல, மாறாக அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அது என்ன செய்ய சொல்லுகிறது, என்ன ஆக்ஷன் நம்மிடத்திலே அந்த கல்வி எதிர்பார்க்கிறது என்பதை இந்த இறையியல் கல்விதான் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதை தொடர்ந்து 9வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். படிங்க யாராவது ஒருவர். ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் போதும். அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வார்த்தையை கேட்ட மக்கள் அழுதார்கள். இறையியல் கல்வி ஒரு ஒரு வார்த்தையை நம்ம படித்த உடனே அதை நம்ம அழுகாச்சி வராது, அழுகை வராது. ஆனால் அந்த அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது, அதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, அதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு கூட பேசுவார், நம்முடைய உள்ளத்தை உடைப்பார், நம்முடைய கண்ணீர் தானாக வரும். இந்த இடத்திலே அதுதான் அந்த இடத்திலே நடக்கிறது. வார்த்தையை கேட்டு அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எண்ணி அவர்கள் உணர்ந்து தங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், நாங்கள் எப்படி இப்படி பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போய் வந்தோம் என்று சொல்லி அவர்கள் அதை உணர்கிறார்கள். கடவுளுடைய சமூகத்திலே அவர்கள் அழுகிறார்கள். இறையியல் கல்வி நம்மை உடைப்பதோடு நிறுத்தி விடுவது அல்ல, மாறாக அதன் பின்பதாக நீங்கள் படித்து பாருங்கள். எஸ்ரா, நெகேமியா, அங்க இருக்கிற லேவியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் அழ வேண்டாம், இது துக்கித்து அழுகின்ற ஒரு நேரம் அல்ல, இது ஒரு நாள் அல்ல, மாறாக நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 10வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள், அதாவது இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி நம்மை உடைக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. அழுது கொண்டே இருந்து அப்படியே இருப்பதற்கு அந்த கல்வி நம்மை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை வைப்பதில்லை. மாறாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இறையியல் கல்வியிலே முக்கியமான பணிகளிலே ஒன்று கடவுளுடைய வார்த்தை நம்மை உணர்த்தும் ஒன்று. 2வது, நம்முடைய குறைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். நாம் யார், என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, நான் எதிலே தவறி இருக்கின்றேன், நான் துணிகரமான பாவத்தை நான் செய்திருக்கின்றேன். இது இறையியல் கல்வி நம்மை உணர்த்தும், நம்மை குற்றப்படுத்தும், நம்முடைய குறைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஆனால் அந்த இறை அதோடு நின்று விடாது. இறை வார்த்தையினுடைய புரிதல் நம்மை மகிழ்ச்சிக்கு நேராக, சந்தோஷத்திற்கு நேராக நம்மை வழி நடத்தி செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி நம்மை சரியான பாதையிலே வழி நடப்பதற்கு நமக்கு உதவுகிறது. 2வதாக 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இறையியல் கல்வி இறை அனுபவங்களிலே முதிர்ச்சியை தருகிறது. கொரிந்து திருச்சபை என்பது
ஆவிக்குரிய வரங்களை குறித்து குழப்பத்திலும் தவறான புரிதலிலும் இருந்த ஒரு சூழல். அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதுகின்ற பொழுதுதான் ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதுகின்றார். அவருடைய சூழல் என்ன என்பதை உணர்ந்தவராக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகின்றார். ஆக கொரிந்து திருச்சபையிலே இங்கே படிக்கப்பட்ட ஒரு பகுதியில என்ன ஒரு பிரச்சனை, அது என்ன செய்தி என்னவென்று சொன்னால், கொரிந்து சபையிலே அந்நிய பாஷைகளிலே பேசுவதை பெரிதுபடுத்தி சபையிலே ஒரு அர்த்தமில்லாத ஒரு குழப்பம் ஏற்பட்டதாக இந்த இடத்திலே பவுல் குறிப்பிடுகின்றார். இதற்கு பவுல் தருகின்ற விளக்கம் அல்லது திருத்தம், அவர் அதை கற்றுத்தருகின்ற இறையியல் கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒரு புரிதலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். நீங்கள் அந்நிய பாஷைகளை ஒரு இடத்திலே பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த அனுபவங்கள் இன்னொரு மனிதனுடைய விசுவாசத்தை பாதிக்க கூடாது, அதற்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். வசனம் 20 யாராவது வாசிங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராமல் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். இங்கே புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள் என்று சொல்ல பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால், பிரேன் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னவென்று சொன்னால், சிந்தனை, மனதினுடைய பகுத்தறியும் திறன். நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய மனதிலே பகுத்தறியும் திறனிலே நீங்கள் குழந்தைகளாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். மாறாக என்ன சொல்லுகிறார்? துர்க்குணத்திலே நீங்கள் குழந்தைகளாய் இருங்கள். உங்களுடைய மோசமான எண்ணங்களிலே, மோசமான காரியங்களிலே நீங்கள் குழந்தைகளாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். அதை தொடர்ந்து சொல்லுகின்றார், நீங்கள் புத்தியிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால், தெலியோய் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிந்தையிலே முதிர்ச்சி என்பது ஆவிக்குரிய அனுபவங்களை பகுத்தறிந்து திருமறையின் வெளிச்சத்தில் புரிந்து கொள்ளும் திறன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் மிக ஆழமான உண்மையை இந்த இடத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமகால சூழலிலே பல சபைகளிலே இது நேர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. தீமையிலே அனுபவம் பெற்று வேத அறிவிலே குழந்தைகளாகவே நாம் இருந்து வருகின்றோம். பல நேரங்களிலே இன்றைக்கு பல்வேறு திருச்சபையிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கும் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ஆக இறையியல் கல்வி என்பது இந்த ஏற்ற தாழ்வுகளை சரிப்படுத்துகின்ற ஒரு கருவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வசனம் 22 நீங்கள் பாருங்கள், அந்நிய பாஷை குறித்து அவர் சொல்லுகின்றார். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இதை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருகிறது. நான் தென்காசிக்கு ஒரு திருமணத்திற்காக நான் சென்றிருந்தேன். ஒரு பெந்தேகோஸ்தே திருமணம், திருச்சபையிலே திருமணம் ஒரு மண்டபத்திலே நடைபெற்றது. என்னுடைய உறவினர் ஒருவர் அங்கே திருமணம் செய்தார். நான் அங்கே சென்றேன். அப்போ நான் அங்கி எடுத்துட்டு போயிருந்தேன். என்னை அங்கே இருக்கிற ஆல்டர்லே உட்கார வைத்து விட்டார்கள். அந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அந்த திருமணம் நடந்தது. எனக்கு கொஞ்சம், நான் நம்முடைய திருச்சபையிலே சிஎஸ்ஐயினுடைய ஆர்டர் சர்வீஸ், திருமண ஆர்டர் சர்வீஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு அது ஒரு மாதிரி நெளித்து கொண்டே இருந்தேன். அந்த பாஸ்டர் அந்த முடிகின்ற தருவாயில என்னிடத்திலே கேட்டார், ஐயா எப்படி இருக்குது எங்களுடைய சபைக்கும் உங்களுடைய திருச்சபையினுடைய திருமண ஆராதனைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் உடனே சொல்லிட்டேன்,
அதுல அந்த ஆராதனையில ஒன்றுமே இல்லை. ஒர்ஷிப் இருந்தது, கடவுளை போற்றுகின்ற துதிக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் இருந்தது. அந்நிய பாஷையிலே ஒரு 3 மணி நேரம் இது நடந்ததுன்னா 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே பேசியிருப்பார்கள். இதெல்லாம் அங்கே நடந்தது. அப்போ நான் ஒரு இடத்துல சொன்னேன், நீங்க உங்களுடைய ஆராதனையில கடவுளை நீங்கள் துதிக்கிறீர்கள், அந்நிய பாஷையில பேசுறீங்க, ஆனால் இந்த மணமக்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி, மணமக்களுக்கு கடவுள் என்ன வார்த்தையை இந்த திருமறையின் வழியாக சொல்லி இருக்கின்றார் என்கின்ற ஒரு வசனத்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாயிருச்சு. அவருக்கு, இல்லையா என்ன இப்படி சொல்றீங்க, இதுதாங்க ஏன் முக்கியம், கடவுளுடைய சன்னிதானத்துல அவருடைய பிரசன்னத்துல தான் இணையறது தான் முக்கியம். இல்ல நான் தவிர உங்களுடைய இது பழக்கம் அப்படி, ஆனால் எங்களுடைய திருச்சபையில் அப்படி அல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ஒருவேளை எங்களுடைய திருச்சபையில திருமணத்துக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். அங்கே கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர்கள் இணைகிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதிகளை தெரிவிப்பது முக்கியம். கடவுளுடைய சமூகத்திலே அந்த திருமணத்திற்கான நோக்கம் என்ன, ஏன் அந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் திருமறையின் வழியாக கற்றுத்தருவது மிக மிக அந்த குடும்பத்திற்கு அவசியம் என்றெல்லாம் நான் அந்த இடத்துல அவர்களுக்கு சொன்னேன். அவர் அதை புரிந்து கொண்டார். அதை நீங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்கய்யா, நான் படிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பல திருச்சபைகளிலே இதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு என்று சொல்லி பல சபைகளிலே குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் பவுல் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார்? 23வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. கொரிந்து திருச்சபையிலே இது ஒரு பெரிய குழப்பம். ஏன் என்று சொன்னால், பல ஊழியர்கள், பல மிஷனரிகள் அந்த இடத்திலே சபையை குழப்பி விட்டார்கள். எது சரி என்பது, எது சரி எது தவறு என்பதிலே மக்கள் குழம்பி போயிருந்த ஒரு சூழலிலே அந்த கொரிந்து திருச்சபை பவுல் பார்த்து அவர்களுக்கு வளர்த்த ஒரு திருச்சபை. நீங்கள் அந்த கொரிந்து புத்தகத்திலே நீங்கள் திருச்சபையை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 2 திருச்சபையினுடைய திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் எல்லா இடங்களிலேயும் சொல்லிக் கொண்டே வருகிறார். அவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டே வருகிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எதை நாட வேண்டும், எதை நாடக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் எந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அறிவுரையாக பவுல் பல இடங்களிலே அவர் தொட்டுக்கொண்டே வருகிறார், எழுதி கொண்டே வருகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபை, நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வு, நம்முடைய திருச்சபை அந்யோன்யம், இவைகளிலே ஒழுங்கின்றி விளக்கமின்றி நடக்கின்ற ஆராதனை வெளியே இருந்து வருகின்றவர்களை பைத்தியம் என்று சொல்லி கடவுளுடைய நாமத்தை தூசிக்கின்ற திருச்சபையாக இருக்கக்கூடாது. மாறாக இறையியல் கல்வியை கற்றறிந்த ஒரு சமூகமாக, ஒரு சபையிலே ஒவ்வொரு செயலும், அது பாடலாக இருக்கலாம், அல்லது போதிக்கின்ற ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஜெபிக்கின்ற ஒன்றாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் வந்திருக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ளத்தக்கின்ற வகையிலே இருக்க வேண்டும். அதுதான் இறையியல் கல்வி நமக்கு தெளிந்த நிலையை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி என்பது இறை அனுபவங்களிலே நமக்கு குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, மாறாக அது நமக்கு முதிர்ச்சியை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசித்தோம். இறையியல் கல்வி பலன் தரும் சமூகத்தை உருவாக்குகிறது. இங்கே விதைப்பவனின் உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை சீடர்கள்
அது கேட்ட பிற்பாடு சீடர்கள் கேட்கிறார்கள், ஏன் உவமைகளிலே பேசுகிறீர் என்று கேட்கிறார்கள். வசனம் 10 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது சீசர்கள் அவரிடத்திலே வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதை தொடர்ந்து அதற்கு இயேசு அந்த 14வது வசனம், அந்த கூட்டத்தினரை பார்த்து, பார்த்தும் காணாமலும் கேட்டும் உணராமலும் இருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளோடு அவர் இணைத்து விளக்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் 16 முதல் அடங்கிய பகுதியை அந்த வாசித்தோம். ஆனால் சீடர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய கண்கள் காண்கிறபடியால் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு சொல்லுகிறார், இங்கே காண்பது என்பது ஆவிக்குரிய உண்மையை உள்ளுணர்வோடு கண்டுகொள்ளுகின்ற ஒரு பார்வை. காண்பது என்பது ஏதோ அப்படி பார்த்து ஒரு நபரையோ அல்லது ஒரு மரத்தையோ அல்லது ஒரு திருமறையை படிக்கின்ற அந்த லிட்டரலா படிக்கின்ற அந்த விஷயத்தையோ பார்ப்பது அல்ல. மாறாக ஆவிக்குரிய உண்மையை உள்ளுணர்வோடு கண்டுகொள்ளுகின்ற பார்வை, அதுதான் இறையியல் கல்வி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாக்கியவான்கள் என்று சொல்வது வேதத்தை புரிந்து கொள்ளுகின்ற திறன், கடவுளுடைய அருளாலே அது கிடைக்கும் என்று சொல்லி அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை எல்லாம் இந்த பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார். அதற்கு அழகான ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை சொல்வது மக்காரியோஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை, கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்ன? காண்பதும் என்பது ஆவிக்குரிய உண்மையை உள்ளுணர்வோடு நாம் கண்டுகொள்வது. பாக்கியவான்கள் என்பது வேதத்தை புரிந்து கொள்ளுகின்ற திறன், கடவுளுடைய அருளாலேயே அது கிடைக்கிறது. வேதத்தை புரிந்து கொள்ளுகின்ற திறன் என்பது நம்மால் சாதாரணமா கிடைக்காது. அது கடவுளுடைய அருளினாலே கடவுளுடைய கிருபையினாலே அது கிடைக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். வசனம் 20 தொடர்ந்து அதை படிக்கின்ற பொழுது வசனம் 23 நல்ல நிலத்தில் விழுந்த விதை யார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். யார் நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக இருக்கிறார்கள்? வெறும் கேட்டல் மட்டும் போதாது, செவிகளிலே கேட்டுக் கொண்டிருப்பது மட்டும் போதாது, அதை வெறும் படித்துக் கொண்டிருப்பது மட்டும் போதாது, மாறாக அதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு திறன், அதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு திறன், அது நம்முடைய வாழ்விலே பலனை தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு திறன் ஆகிய இந்த முழு செயல்முறையும் ஒரு திருமறை வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுது, அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். மாறாக அது ஏதோ திருமறை வசனத்தை கேட்பதோடு நிறுத்திவிட்டு அல்லது படிப்பதோடு நிறுத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தாமல் இருப்பது என்பது வேஸ்ட். நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்பது பலன் தர வேண்டும். நல்ல நிலம் என்பது வெறும் செவி சாய்க்கும் இருதயம் அல்ல. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நல்ல நிலம் என்பது இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நல்ல நிலம் என்பது வெறும் செவி சாய்க்கின்ற இருதயம் அல்ல, மாறாக வார்த்தையை ஏற்று அதை வளரவிடும் பலன் தருகின்ற ஒரு இருதயம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி என்பது ஒரு நபரின் ஒரு திருச்சபையின் உயிர் மூச்சு. அது சாதாரணமான ஒன்று அல்ல. அதுதான் நாம் யார், நம்முடைய கடவுள் யார், நம்முடைய பிரச்சனை என்ன, இந்த சூழலிலே திருமறை எனக்கு என்ன பதில் தருகிறது, எந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது, எந்த வார்த்தை என்னுடைய கண்ணீரை துடைக்கிறது, எந்த வார்த்தை என்னை உருவாக்குகிறது என்பதை சொல்வது இந்த இறையியல் கல்வியிலே இருக்கின்றது. திருமறை வசனங்களுடைய புரிதலிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நெகேமியாவினுடைய நாட்களிலே மக்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அழுதார்கள், பின்பு மகிழ்ந்தார்கள். கொரிந்தியரிலே பவுல் சிந்தையிலே முதிர்ச்சி அடையும்படி வலியுறுத்துகின்றார். மத்தேயிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணரும் இருதயம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகின்றார். இந்த இறையியல் கல்வி ஞாயிறிலே நாம் வெறும் கேட்பவர்களாக மட்டும் நாம் நின்று விடாமல் அல்லது தங்கி விடாமல், மாறாக உணர்ந்து பகுத்தறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே பலன் தருகின்ற ஒரு கற்றல் சமூகமாக, ஒரு கற்கின்ற ஒரு திருச்சபையாக வளர கடவுள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் உதவி செய்வாராக.
கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இறையியல் கல்வி எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி நாம் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் திருமறை விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் எல்லோரும் இறையியல் கல்வி கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய சிறு குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வாலிபர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம் கூடுகிறது, அங்கே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வேதத்தை வாசித்து அதை தியானிக்கின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் கற்றுக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இறையியல் கல்வி ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு செவி சாய்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.